அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சி அவளுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மரியன்னை வணக்கம் திருச்சபையிலே மிக பழைய பழம்பெரும் ஒரு பக்தி முயற்சியாக இருந்து வருகிறது. இந்த பக்தி முயற்சி இதனுடைய தொடக்கம் 2ஆம் நூற்றாண்டிலிருந்தே காணப்படுவதை பார்க்கிறோம். மரியன்னை வணக்கம், டிவோஷன் டு அவர் லேடி என்பது சில பேரால் கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. பிரிந்த சபையினரிலே சிலர் இதனை சிலை வழிபாடு என்று அழைக்கிறார்கள். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பிக்கை மிக தெளிவாக இருக்கிறது. வழிபாடு, ஆராதனை என்பது இறைவனுக்கு மட்டும், வர்ஷிப் ஒன்லி டு காட். டிவோஷன் என்பதுதான் புனிதர்களுக்கும் அன்னை மரியாவுக்கும் உரியது. இதிலே அன்னை மரியாவுக்கு சிறப்பு வணக்கமும் மற்ற புனிதர்களுக்கு வணக்கமும் செலுத்தப்படுகிறது. ஏன் அன்னை மரியாவுக்கு சிறப்பு வணக்கம்? அவர் ஆண்டவர் இயேசுவையே பெற்றுத்தந்தவர். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசுவோடு மீட்பு திட்டத்திலே பங்கெடுத்தவர். அதன் காரணமாக நாம் அவருக்கு சிறப்பு வணக்கமும் செய்கிறோம். அன்னை மரியாவினுடைய சிறப்பு வணக்கத்திலே கடவுளே மாட்சிப்படுத்தப்படுகிறார், கடவுளே அறிவிக்கப்படுகிறார், நற்செய்தி அறிவிக்கப்படுகிறார். எனவே இந்த மரியன்னை வணக்கம் என்பது மிகச்சிறந்த ஒன்றாக அமைந்திருக்கிறது.
கத்தோலிக்க திருச்சபையில் மட்டுமல்ல, 3 பெரும் திருச்சபைகள் மரியன்னை வணக்கத்தை கொண்டாடுகின்றன. ஒன்று கத்தோலிக்க திருச்சபை, 2வது கீழை திருச்சபைகள், 3வது புராட்டஸ்டன்ட் சபைகளில் ஒன்றான ஆங்கிலிக்கன் திருச்சபை. இந்த 3 சபைகளிலும் மரியன்னை வணக்கம் சிறப்பாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கத்தோலிக்க மரபிலே மரியன்னை வணக்கத்தின் வடிவங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒன்று திருச்செப மாலை, அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறோம். 2வது அன்னையின் திருத்தலங்களுக்கு திருப்பயணம், 3 அன்னையினுடைய திருப்பவனி, மே மாத வணக்க மாத நிகழ்வுகள், நவநாள், சகாய மாத நவநாள், சனிக்கிழமை விரதம் ஆகியவையெல்லாம் மிக முக்கியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி மரியன்னையினுடைய வணக்கம் கத்தோலிக்கர்களை பிணைக்கின்ற ஒன்றாக, இணைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அன்னை மரியாவை பற்றி சொல்லி அன்னை மரியாவினுடைய வணக்க முறைமைகளை கொண்டாடுகிற பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்வு பெறுகிறோம், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகின்றன என்பதனை நாம் உணர்கிறோம். இதனை வத்திக்கான் திருச்சங்கம் மிக தெளிவாக திருச்சபை ஏட்டிலே 8வது அதிகாரத்திலே மிக தெளிவாக அன்னை மரியாவை பற்றி பேசுகிறது. அன்னை மரியா நம்பிக்கையின் வழிகாட்டி, அவருடைய சிறப்புகள் அனைத்தும் ஆண்டவர் இயேசுவினுடைய சிறப்புகளிலே ஊன்றியிருப்பதால் அன்னை மரியாவினுடைய வணக்கம் கொண்டாடப்பட வேண்டும், அதை முறையாக செயல்படுத்தப்பட வேண்டும், அதிலே மிகைப்படுத்தல்கள் மட்டுமே தவிர்க்கப்பட வேண்டும் என்று நம்மை கேட்டுக்கொள்கிறார். எனவே மரியன்னை வணக்கம் நம்முடைய வாழ்வுக்கு ஏற்றது. 2000 ஆண்டு கத்தோலிக்க மரபை நெறிப்படுத்தி சீர்படுத்தி கத்தோலிக்கர்களை மனநோயாளிகள் ஆகாமல் தாய் உள்ள ஒரு மதமாக அவர்களை மாற்றி சென்று கொண்டிருக்கிறது. நாம் மகிழ்ச்சி அடைவோம். மரியன்னை வணக்கத்தை தொடர்ந்து செயல்படுத்துவோம். மரியே வாழ்க. தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது சென்னை புனித தோமையார் அகில உலக திருத்தல பேராலயத்தின் பங்கு தந்தையும் அதிபருமான பேரருட் தந்தை வின்சென்ட் சின்னத்துரை அவர்கள். வாங்க சந்திக்கலாம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். மரியன்னையுடைய திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கோம், மாதத்தை சிறப்பிச்சிட்டு இருக்கோம். மரியன்னைக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கிறது சொல்லுங்களேன். மரியன்னைக்கும் எனக்குமான உறவு என்பது ஒரு சொந்த பெற்றெடுத்த தாய்க்கும் எனக்குமான உறவு போன்றது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்க, இந்த மாதா மீது நான் கொண்டிருக்கிற பக்தி, அளவற்ற பாசம் என்னுடைய அம்மா ஊட்டி வளர்த்தது. குறிப்பாக இந்த மே மாதத்துல எல்லாம் அம்மா தினந்தோறும் கோவிலுக்கு போகணும், தினந்தோறும் அந்த குறிப்பாக வணக்க மாதத்தில் பங்கேற்கணும். இன்னும் சிறப்பாக இப்படி கோவிலுக்கு போகிறப்ப வெறுங்கையாக போகக்கூடாது, தோட்டத்திலேருந்து கொஞ்சம் பூ பறிச்சுட்டு போகணும் என்பதையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, ஒரு கையடக்கமான ஒரு நோட்டு புத்தகத்தில் மாதாவை பற்றிய பாடல்லாம் அம்மா எழுதி கொடுப்பாங்க. அம்மாவும் நல்லா பாடுவாங்க, ஏதோ நானும் சுமாராக பாடுவேன் அப்படின்றதுனால அந்த வணக்க மாதத்தில் தினந்தோறும் நானும் சேர்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் எல்லாராலும் பிரபலமாக பாடப்படுகிற பாடலை எல்லாம் எனக்கு எழுதி கொடுப்பாங்க. அதே போல் தினந்தோறும் ஜெபமாலை ஜபிக்கணும் அப்படின்றதும், இன்னும் சிறப்பாக படுக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ கிராமம் அந்த படுக்கிற பாய் பக்கத்தில் முழங்காலிலிருந்து 3 அருள் நிறைந்த மாதிரியே சொல்லிட்டு படுக்கணும். இது நீ எந்த நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் நான் அதை தொடர்ந்து விடாமல், எவ்வளவு களைப்பாக இருந்தாலும் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் அது செய்யாமல் நான் படுக்கலை. எங்கே இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் சரி, படுப்பதற்கு முன்பாக அந்த 3 அருள் நிறைந்த மாதிரியே ஜெபத்தை சொல்லிட்டு தான் நான் படுப்பேன். அப்படி இது என்னோடு எனக்கு விவரம் தெரிந்த வயதிலிருந்து என்னோடு வளர்கிற பக்தி. அதனால் அம்மா இப்போது உயிரோடு இல்லை, ஆனால் என்னுடைய அம்மாவுக்கும் எனக்குமான அன்பு, பாசம், தொடர்பு, உறவு எல்லாமே அவங்க இருக்கிற காலத்திலேயே அதே போல் மாதா மீதும் இருக்குது. அதனால் இது மாதா பக்தி என்பது என்னோடு, என்னுடைய ஊனோடும் உயிரோடும் என்று சொல்வது போல் இரண்டரை கலந்தது. அதனாலே தான் என்னுடைய சிறு சிறு முயற்சிகளிலே, என்னுடைய இந்த மறைப்பணி முயற்சிகளிலெல்லாம் மாதாவுக்கு முக்கியம் கொடுத்து, அதே போல் மாதா அவருடைய அருள் பரிந்துரை வேண்டி ஒவ்வொரு நாளும் எனக்கு சிறப்பாக ஏதாவது வேணும்னா அவங்க முன்னால் இருந்து ஜெபிக்கிறது. அதே போல் கடவுளுடைய அருளாலும் எனக்கு மேலே இருக்கிற ஆயர்களுடைய ஆசையாலும் நான் பணி செய்கிற அவர்கள் அனுப்பிய இடங்களும் மாதா பக்தி நிறைந்த இடங்கள். இப்போது நான் பணி செய்கிற இந்த சாந்தோம் அகில உலக தேசிய திருத்தல பேராலயத்திலும் இங்கே நாம் மயிலை மாதாவை நாம் சிறப்பித்து கொண்டாடுகிறோம். இப்படி தொடர்ந்து வளர்ந்து வருகிறது இந்த பக்தி. நீங்கள் நிறைய மாநாடுகளை ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள் மறைமாவட்டத்திற்காக, உயர் மறைமாவட்டத்திற்காக.
மரியன்னைக்கும் மாநாடு என்று நீங்கள் நடத்தினீர்கள். இதன் நோக்கம் ஏதாவது இருக்கிறதா? இயேசு ஆண்டவர் நமக்கு தந்த கொடைகளிலே, பரிசுகளிலே 2 முக்கியமான பரிசை தந்தார். இந்த 2 முக்கியமான பரிசுகள் தான், ஒன்று தன்னுடைய உடலையே நமக்கு உணவாக தந்தது நற்கருணை, இன்னொன்று தன்னுடைய தாயை நமக்கெல்லாம் தாயாக தந்தது. முதலில் இந்த இந்த 2 இயேசு ஆண்டவருடைய பரிசுகளை, கொடைகளை நம்முடைய கத்தோலிக்க மக்கள் வளர்த்தெடுக்க வேண்டும், அந்த பக்தியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதாலும், இந்த 2ஐயும் தேடி, இந்த 2ஐயும் மையப்படுத்தி, அதாவது நற்கருணை பக்தி, மரியன்னை பக்தி, இதை நம்முடைய மக்கள் நம்முடைய தமிழகத்திலே, நம்முடைய கலாச்சாரத்திலே அதிகமாக ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு முன்பாக நாம் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிலே நற்கருணை மாநாட்டை கொண்டாடினோம். அதற்கு மக்களுடைய பங்களிப்பும் பங்கேற்பும் ஒரு அளவிடற்கரிய முறையில் இருந்தது. இப்போ வருகிற தலைமுறை இந்த இறைவனை சார்ந்த நிகழ்வுகளிலே அதிக நாட்டம் இல்லாமல் தேய்ந்து கொண்டு போகிற இந்த காலகட்டத்தில் இது போன்ற நிகழ்வுகள், பெரிய பெரிய நிகழ்வுகள் அவர்களுக்கு ஒரு உந்துதலாக, ஒரு ஊக்க சக்தியாக, உற்சாகப்படுத்துகிற நிகழ்வாக இதை பார்க்கிற போது அவர்களும் தாங்களும் இதை போன்று செயல்களிலே ஈடுபட வேண்டும், பக்தி முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதனாலே இந்த முயற்சிகளை மேற்கொண்டு இறைவனுடைய அருளாலும் அன்னை மரியாவினுடைய பரிந்துரையாலும் சிறப்பாக செய்து முடித்தோம். நீங்கள், நான் பார்த்திருக்கிறேன், மிக சிறந்த எழுத்தாளர், பேச்சாளரும் கூட. மரியன்னைக்கு நிறைய பாடல்களை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். ஜெபம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெபங்கிறது நம்ம சிறு வயதில் கற்றுக் கொடுக்கிற அல்லது எழுதி வைத்திருக்கிற, பாரம்பரியமாக வழிமுறையாக சொல்லுகிற, அது முதலில் தொடக்கமாக இருந்தாலும் காலப்போக்கில் அதை மட்டுமே சொன்னால் அதில் ஒரு ஈடுபாடு இருக்காது. என்னை பொறுத்தவரை ஜெபம் என்பது நம்முடைய உள்ளத்தின் வெளிப்பாடாக, உணர்வுகளின் வெளிப்பாடாக, வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாக, நம்முடைய இறை நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது இன்னும் நம்மை, இறைவனையும் நம்மையும் அது அதிகமாக இணைத்து வைக்கும். இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை இன்னும் ஆழப்படுத்தும், அதிகப்படுத்தும் என்பது என்னுடைய கருத்து. எனவே அப்படி நம்முடைய உள்ளத்தின் வெளிப்பாடாக, பக்தியின் வெளிப்பாடாக, வாழ்க்கையின் இறை நம்பிக்கையின் வெளிப்பாடாக ஜபங்கள் அமைய வேண்டும், இறை வேண்டல்கள் அமைய வேண்டும். மரியன்னையின் பக்தர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி ஏதேனும் இருக்கிறதா? சொல்லுங்கள். எனக்கு சிறுவயது ஞாபகம், என்னுடைய அம்மாவினுடைய முந்தானையை, சேலையின் முந்தானையை பிடித்து கொண்டு செல்லுகிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, நம்பிக்கை, துணிச்சல், எதற்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை என்கிற உணர்வு எனக்கு இருந்திருக்கிறது. அதே போல மாதாவினுடைய கரத்தை நாம் பற்றி கொள்ளுகிற போது, மாதா நம்முடைய பயணத்திலே வழி துணையாக இருக்கிற போது நாம் எதற்கும் கவலைப்பட, அஞ்ச, பயப்பட தேவையில்லை. நமக்காக பரிந்து பேச நம்முடைய தாய் மரியா இருக்கிறார். இறைவனிடம், இயேசுவிடம் அன்னை மரியா, அவர் சொன்னால் இயேசு ஒருபோதும் தட்டமாட்டார். என்னுடைய நேரம் வரவில்லை என்றாலும் கூட தண்ணீரை ரசமாக மாற்றி தந்தார். எனவே அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார், எதையும் நமக்காக பெற்று தருவார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்க்கையினுடைய பயணத்திலே அவரை இறுக பற்றி கொள்வோம். அவர் உங்களோடு, நம்மோடு இருக்கிற போது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நன்றிங்க ஃபாதர். உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நன்றி. ஜெபங்கள் ஃபாதர். இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது சென்னை புனித தோமையார் அகில உலக திருத்தல பேராலயத்தின் பங்கு தந்தையும் அதிபருமான பேரருட் தந்தை வின்சென்ட் சின்னதுரை அவர்கள்.
தந்தையின் அனுபவங்கள், கருத்துகள் நமக்கு நமது வாழ்க்கைக்கு பெரிய உந்துதல் சக்தியாக அமையும், நமது பக்தி வாழ்க்கைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியன்னையின் வணக்கம். மரியன்னையின் வணக்கமாத பக்தியானது இத்தாலி நாட்டில் முதலில் தொடங்கப்பட்டது. இந்த பக்தி முயற்சியானது இன்று உலகம் முழுவதும் பரவி உலக மக்கள் அனைவரும் ஒரே மனதோடும் எல்லையில்லா மகிழ்ச்சியோடும் மே மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் சிறப்பிக்கின்றார்கள். உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாகிய இயேசுவின் தூய அன்னை மரியா தன்னை அன்பு செய்து வணக்கம் செலுத்தும் பக்தியுள்ள பிள்ளைகளுக்கு எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு தேவையான வரங்களை பெற்றுத்தர விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். குறிப்பாக தனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மே மாதத்தில் உண்மையான அன்போடு தன்னை நேசித்து வணக்கம் செலுத்துகிறவர்களுக்கு அவர்கள் எண்ணி பார்க்க முடியாத இரக்கத்தையும் அருள் வரங்களையும் இறைவனிடமிருந்து அன்னை மரியாள் பெற்று கொடுக்கிறாள். அன்னை வழியாக கேட்கப்படும் வேண்டுதல்களுக்கு இறைவன் செவிசாய்த்து அன்னையின் மாட்சியை விளங்க செய்கிறார். வணக்க மாதத்தை கொண்டாடும் முறை. மே மாதம் துவங்கும் போது கோவிலில் அல்லது வீட்டில் அன்னையின் பீடத்தை அலங்கரித்து ஒவ்வொரு நாளும் காலையிலோ அல்லது மாலையிலோ மெழுகுத்திரி ஏற்றி பூக்களை புதிதாக வைத்திடல் வேண்டும். ஒவ்வொரு நாளுக்கான தியானங்களை வாசித்து அன்னையின் மன்றாட்டு மாலையை ஜபிக்க வேண்டும். அன்னை மரியாவை நினைத்து தாழ்ச்சி, ஒடுக்கம், பொறுமை, பிறர் சிநேகம், கற்பு முதலிய புண்ணியங்களை கடைபிடித்து சாவான பாவத்திற்கு இடமளிக்காமல் வாழ்ந்து தன்னால் இயன்ற மட்டும் ஒருவரையாவது நல்வழிப்படுத்தி தானும் நல்வாழ்வு வாழ்தல் அன்னைக்கு விருப்பமானதாகும். மே மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் ஒரு ஏழைக்காவது உணவு கொடுத்தல் வேண்டும். மே மாதத்தில் கடைசி நாளில் ஆலயத்தை அழகுபட அலங்கரித்து சுற்றத்தாரையும் குழந்தைகளையும் அன்னையிடம் பீடம் வருகே கூட்டி வந்து அன்னைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து திருப்பலியில் திவ்ய நற்கருணை உட்கொள்ளுதல் வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அன்னை மரியாளின் அரவணைப்பும் உங்களோடு என்றும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மரியே வாழ்க. அருள் நிறை மாமரி, ஆரோக்கிய தாய்மரி, ஒளிமய மாதாவே, வரம் தரும் வேளையில் நிகமதில் இனிதுடன் வருவாய் மாதாவே. அருள் நிறை மாமரி, ஆரோக்கிய தாய்மரி, ஒளிமய மாதாவே, வரம் தரும் வேளையில் நிகமதில் இனிதுடன் வருவாய் மாதாவே. வாழ்க மாதா, வாழ்க மாதா, வாழ்க மாமரியே, வாழ்க மாமரியே. மகிமையில் சிறந்திடும்